சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகா. எனது பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 நாள் கழித்து மீண்டும் ஒரு வீடியோ வாயிலும் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேரத்தை கடத்தாமல் இன்றைக்குரிய தலைப்பு சூப்பர் ஸ்டார். ஆதார வசனம் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தங்கும் விடுதிகளையும் உணவு கூடங்களையும் தரம் பிரித்து அதன் உயர்வை காட்டத்தக்க நட்சத்திர குறியீடு வழங்குகிறார்கள். சாதாரண தங்கும் விடுதிகளை விட நட்சத்திர குறியீடு பெற்ற விடுதிகளில் அதிகமான வசதியும் விலையுயர்ந்த அலங்காரங்களும் இருக்கும். பொதுவாக 5 நட்சத்திரங்கள் வரை வழங்கப்படுகிறது. ஆனால் சிலர் நாங்கள் அதை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று கூறிக்கொண்டு 6 அல்லது 7 நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுவிட்டதாக விளம்பரம் செய்கின்றனர். இராணுவத்திலும் உயர்ந்த பதவி வகிப்பதை குறிக்க நட்சத்திரங்கள் வழங்கப்படுகின்றன. அதை அவர்கள் தோள்பட்டையில் அணிந்து கொள்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் நட்சத்திரங்கள் அணிந்திருந்தால் அவர்களது மிக உயர்ந்த பதவியையும் அந்தஸ்தையும் குறிக்கும். இப்பொழுது பொருட்களின் தரத்தை நிர்ணயிக்க நட்சத்திர அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. விளையாட்டு துறைகளிலும் திரை உலகிலும் சிறந்து விளங்குபவர்களை நட்சத்திரங்கள் என்று அழைக்கின்றனர். மிகவும் பிரபலமானவர்களை சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கின்றனர். உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர். இந்த பெயரை அறியாதவரே கிடையாது. கிரிக்கெட் விளையாட்டில் 20 வருடங்களுக்கு மேல் விளையாடி பல உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். எனவே அவரை ஒரு கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கின்றனர். தானியேல் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட அநேக வாலிபர்களில் ஒருவர். அவர் அங்கே செய்த ஜெபஜீவியம், முன்மாதிரியான வாழ்க்கை, கர்த்தருக்காக எடுத்த மிக முக்கியமான உறுதியான தீர்மானங்கள் அவரை ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய மாபெரும் கிருபையால் தானியேல் போன்று ஒரு தரமுள்ள கிறிஸ்தவர்களாக சமுதாயத்திற்கும் சபைக்கும் பிரகாசிக்கிற சூப்பர் ஸ்டாராக நீங்களும் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி. ஆமென்.